ஒரு ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டு வரான், ஃபாரின்ல போயிட்டு இப்பதான் திரும்ப வரான் அப்படின்னு வரும்போது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வரா, ஒரு 2 வருஷம் கழிஞ்சு வரான்னும் பொழுது உன வாசல்ல நிக்க வச்சு ஹாரத்தி எடுப்பா. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப லாங் டூர் போயிருக்காரு, அதுவும் விமான பயணம் எல்லாம் மேற்கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா வந்த உடனே ஹாரத்திங்கிறத எடுப்பார். அதே மாதிரி ஒரு மிலிட்ரி பர்சன் இருக்கா அப்படின்னு சொன்னா அவர் மிலிட்ரியில இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என்ன பண்ணுவானா வீட்டு வாசல நிக்க வச்சு ஆரத்திங்கிறத எடுப்பார். எதற்காக ஆரத்தி அடிக்கிறார்கள் சொன்னா அந்த ஆரத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் என்ன, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத பார்க்கணும். என்ன கலந்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா மஞ்சள், சுண்ணாம்பு மற்றும் தண்ணீர் ஆகிய மூன்றையும் கரைத்து வைத்திருப்பார்கள். மஞ்சளோடு சுண்ணாம்பு சேரும் பொழுது அது சிகப்பு நிறமாக மாறிவிடும். அதுல கொஞ்சம் ஜலத்தையும் சேர்த்து அதைத்தான் கரைச்சி விடுவார். அப்படி அதை கரைச்சி ஆரத்தியா சுட்டும் பொழுது அந்த மஞ்சளுக்கும் சுண்ணாம்பிற்கும் அவரிடத்திலே அவரை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் ஈர்த்து கொள்கின்ற திறனானது உண்டு. வீட்டிற்குள்ளாக வரும் பொழுது அவரை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளும் நீங்க வேண்டும், காணாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஹாரத்திங்கிறது சுத்துறார்.